ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் வில்லேஜ் டிஎன்பிஎஸ்சி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோஸோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதில் ஒரே மெமோரண்டத்தோட ஒரே ஒரு பேஜ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னுடைய நண்பர் பிசியில் இருக்கக்கூடிய நண்பர் தான், அவர் தான் ஃபார்வேர்ட் பண்ணார். இதை போல் கண்டிப்பாக இப்போ வந்து லிஸ்டட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இனி இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா பிசி கால்பர் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. இதை ஒரு வீடியோவாக போடுங்க, டெவலப் ஆகிற சேனலுக்கும் உங்களுக்கும் இது ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே. அதுதான் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. மேலே பாருங்கள், போஸ்ட் அர்ஜென்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் வந்து பார்த்திங்கன்னா 4/1/2021. இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு போலீஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங் டிஎஸ்பி பர்சனல் டு ஆர்ம்டு ரிசர்வ் வில்லிங்னஸ் கால்டு ஃபார் ரிகார்டிங் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்டு போலீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மெம்பர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடிய 5003 போஸ்டிங் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆகியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது 4th டேட் அப்போ நடந்தது. இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2016 பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எஸ்ஐ கால்பரும் வர இந்த முறை இந்த இயருக்கு வர வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிசிக்கு படிக்கிறவங்களும் சரி, எஸ்ஐக்கு படிக்கிறவங்களும் சரி வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு மோட்டிவேட்டாக வச்சு கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா இப்போ பிசியில் வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான டைம், இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இதனுடைய கண்டினியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய டேட்டட் வந்து பார்த்திங்கன்னா 04/1/2021 அதுதான் இதனுடைய டேட்டட். பிசி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்குள்ளே வர ரொம்ப சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஃபிசிக்கல் போகிறவங்க கண்டிப்பாக ஃபிசிக்கல் போயிட்டு பார்த்துட்டு இருங்க. அதனுடைய கண்டினியூஸ் பாருங்கள், போஸ்ட் அர்ஜென்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து வந்துருக்குன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் ஆர்ம்டு போலீஸ் சென்னை, அங்கேருந்து மெமோரண்டம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இன் கண்டினியூஸ் ஆஃப் திஸ் ஆஃபீஸ் மெமோ ரெஃபரன்ஸ் டு சைட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ஆஃப் 5003 டிஎஸ்பி ஆஃப் த டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் ஆல் கமாண்டேட்டட்ஸ் டிஎஸ்பி பட்டாலியன் இன்க்ளூடிங் ஆர்சி ஆவடி ஆர் ரெக்வஸ்ட் டு சென்ட் வில்லிங்னஸ் petition from the police personnel of 2016 batch who are eligible to tested to army reserve in the following format, filling with the willingness to 14 action along with recommended by seniority with reference to the date of issue something போட்டிருக்காங்க. அது எப்போக்குள்ளே கொடுக்கணும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 6ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி ஃபெயில் இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர் டு 5003 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமோரண்டம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1163 சம்திங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 வந்து பார்த்திங்கன்னா மெமோரண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு சார் இந்த மெமோரண்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெமோரண்டன்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் போய் ஒரு ப்ரொமோஷன் போயிருக்காங்க, அதை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க இத்தனை பேர் போயிருக்காங்கன்னு. இத்தனை பேர் போனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் வராதா சார்? ஆனால் கண்டிப்பாக வராது. இது கிரேட் 2ன்றதுனால கண்டிப்பாக அவங்க கால்பர் தான் டைரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு யாருமே என்ன சொல்கிறது, மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயம், இந்த மெமோரண்டம் விஷயம் யாருக்கும் கிடைக்காது. அது நண்பர் அனுப்பினால உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இந்த இயர் வேஸ்ட்டு தான். மறுபடியும் நெக்ஸ்ட் இயருக்காக வெயிட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக எடுத்து படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் டீட்டெயில் பற்றி போட வேண்டியதாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் பற்றி தான் போட இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.